ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு எல்லாருமே பாக்கியாட்ட சண்டை தாங்க பிடிக்கிறாங்க. எதுக்கு கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு இனியா லட்டு என்ன பண்ணுது தெரியுங்களா? பாட்டி பாட்டி இங்கே வாங்க, இந்த நியூஸை பாருங்க, பாட்டி பாட்டி வாங்க, போட்டு கொடுக்கறதுக்குன்னு நாரத முனிவர் வேலையை பார்க்குற உன கொன்றுவேங்க ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கூட்டு போய் உட்கார வச்சு டிவியை டிவியை பார்த்தோன்னே, பாட்டி இதுக்கு தான் மானம் போகுது, கௌரவம் போகுது, இப்போ தான் புதுசாக போகுதா, உங்களை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சு அன்னைக்கு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் போகுது, ஏன் பாக்கியா நீ இப்படி கேஸை வாபஸ் வாங்காமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்களா கட்டுக்கதை கட்டுறாங்க அப்படின்றாங்க. ஆளாளுக்கு ஒன்று பேசாதாங்க செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கட்டக்கூடாது. இந்த கேஸை நான் கண்டிப்பாக எடுத்து நடத்துவேன் வேற இவங்க சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியை எப்படியோ வெளியே கொண்டு வந்தவங்க சேரன்றதுட்டு நீங்கள் பண்ணதும் தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் சொல்கிறாரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செலியன் சொல்கிறத கேட்காதவர், அப்போ நீ உங்கள் அம்மாவை நம்புறல்லன்னு ஒரு ஆக்டிங்கை போட்டான். இவன் நடிகண்டா நீ நடிகண்டா மகா நடிகண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோச்சிக்கிட்டு இவரே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வர, இங்கே ஒரு பக்கம் ராதிகா பொழந்து கட்டுறாங்க. சும்மா ஊடு கட்டி அடிக்கிறாளே, எந்த கிளிக்கிறாளே, எந்த ஒரு காரியாக இருப்பா அந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குங்க. அதாவது உனக்கெல்லாம் வந்துட்டு நான் ஜெயிலில் பார்க்கணுங்கிற வேற எண்ணம் இருக்கா? நீ பண்ண வேலைக்கு இந்த இடத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருந்தா யோசிக்கவே மாட்டியா? நம்ம பொண்ணு இதை சாப்பிட்ருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. மையோ பற்றி யோசிக்கிறீங்களே, இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குங்கிறத ஏன் மறந்துடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு மேலே இருக்கிற பழியும் பழி வாங்குற குணமும் வெறித்தனமாக மாறிச்சுன்னா இந்த அளவுக்கு சைக்கோவாக மாறுவாங்கங்கிறது இப்போ தாங்க தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் வெளியே வந்தவர் சும்மாவாங்க இருக்காரு. நம்ம பாக்கியாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பாக்கியான்னு இவர் கத்துறதை பார்க்கணுமே. அப்படியே அருந்ததியில் பசுபதி கத்துற மாதிரியே இருக்கு. அழகு பொம்மாயி, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. ஓகே.